ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் உட்பட இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏற்படுத்தி ஒரு சர்வ கட்சி கூட்டம் ஒன்று போட்டு மக்களிடம் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி மிக மோசமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எஸ்ஐஆர் பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு விரைவா ஸ்ரீதர் கூட சொன்னார், முந்தானியத்தை அவர் காலையில ஃபார்ம் கொடுக்கிறார், இன்னைக்கு அவரோட பட்டியலில் அவர் பேர் வந்துருச்சு அப்படின்னு. ஆக அந்த அளவிற்கு விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாமே டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. ஆக வெளிப்படை தன்மையாக இதற்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 30-40 பேர் ஒரே அட்ரஸ்ல இருந்தவங்க எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக முறை, அதைத்தான் உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் போனதுல இவங்க அர்த்தமே இல்லை. இதற்கு முன்னால் உள்ள வழக்குகளில் எல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையம் எப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியல் முறைப்படுத்தப்பட வேண்டும் நினைக்கிறதோ அப்பதெல்லாம் அது வாக்காளர் பட்டியல் முறைப்படுத்தப்படும். அது ஜனநாயக கடமை என்பதை பல வழக்குகளில் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நீங்க எத்தனை பேரை வச்சு வாதாடினாலும் இதற்கு தடுப்பு வராது. இதற்கு இந்த நடைமுறை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல், பொய்யான வாக்காளர்கள் இருக்கின்ற பட்டியல் நீக்கப்படும் என்பது தெளிவாக இப்போது நமக்கு தெரிகிறது.